வணக்கம். இப்போ நம்ம பேப்பரில் எப்படி ராக்கெட் செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1/2 இன்ச்சு பிவிசி பைப் 1 ஃபீட்டுக்கு 2, 1/2 இன்ச்சு எள்ளு 1, சிசர்ஸு, நெக்ஸ்ட்டு ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில், பேப்பர் டேப், அப்புறம் ஃபெவிகால். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா A4 ஷீட், பேப்பர் கிளிப் 4, அப்புறம் காம்போசிட் பென்சில். இப்போ நம்ம ராக்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது நம்ம 4 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஹெட் பார்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். செகண்டு பாடி பார்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேர்டு சேட்டலைட் எப்படி அட்டாச் பண்ணணுன்னு பார்க்க போகிறோம். ஃபோர்த்து ஃபின்ஸ் எப்படி அட்டாச் பண்ணணுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ ஹெட் பார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு A4 ஷீட்டில் 4 சென்டிமீட்டர் ரேடியஸ்க்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. காம்பஸில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம சர்க்கிள் போட்டாச்சு. இப்போ நம்ம அதை கட் பண்ணுறோம். இப்போ கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த எட்ஜ்லேருந்து சென்டர் பாயிண்ட்டுக்கு ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டதுக்கப்புறம் அந்த கோடு மேலே கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச சர்க்கிளை எப்படி கோன் ஷேப்க்கு மாற்றுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அந்த சர்க்கிளை எடுத்துக்கிட்டு டயாமீட்டர் 6 சென்டிமீட்டர் வர மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அந்த கார்னர் பிடிச்சிட்டு மீதி இருக்கிறத எடுத்துக்கிட்டு அங்கே கம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒட்டிக்கலாம். இப்போ ஏன் இங்கே கோன் ஷேப் வைக்கிறோன்னா அப்போ தான் அங்கே காற்றை கிழிச்சிட்டு போகும். அதுவும் இல்லாமல் டைம் டியூரேஷனும் அதிகமாக இருக்கும், போகிற டிஸ்டன்ஸும் அதிகமாக இருக்கும். இதனால தான் நம்ம இங்கே கோன் ஷேப் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நான் கம் அப்ளை பண்ணிட்டு ஒட்டிட்டேன். இப்போ திருப்பியும் செக் பண்ணிக்கலாம் 6 சென்டிமீட்டர் இருக்கான்ட்டு. கரெக்டாக இருக்குது. இப்போ ஃபின்ஸ் பார்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ஒரு ட்ரையாங்கிள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 5 சென்டிமீட்டர் ஹைட்டு, 4 சென்டிமீட்டர் வித்து, 0.5 சென்டிமீட்டர் அங்கே கேப், அங்கே தான் மடிக்க போகிறோம் நம்ம. இப்போ கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை இங்கே ட்ரா பண்ணிக்கிட்டு இப்போ அதை நம்ம கட் பண்ண போகிறோம். 5 சென்டிமீட்டர் ஹைட்டு, 4 சென்டிமீட்டர் வித்து, 0.5 சென்டிமீட்டர் கேப்பு அங்கே தான் ஃபோல்ட் பண்ண போகிறோம். இங்கே நான் 4ஆக மடிச்சிருக்கேன். ஏன்னா இது நம்ம 4 பீஸ் வேணும். 4ஆக மடிச்சிருக்கிறதுனால ஒரே வாட்டியில் கட் பண்ண தான் மாறிடும். இப்போ இதை சிசர்ஸ் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். சிசர்ஸை ஹேண்டில் பண்ண தெரிலனா பக்கத்தில் இருக்க பெரியவங்ககிட்ட கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சைடில் நான் கட் பண்ணிக்கிறேன். ஃபின்ஸில் 0.5 சென்டிமீட்டர் கேப் போட்டிருந்தோம் இல்லையா, அங்கே இந்த மாதிரி மடிச்சுக்கிறோம். இப்போ ஏன் நம்ம இந்த ஃபின்ஸை வைக்கிறோன்னா அப்போ தான் நம்ம ராக்கெட் பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம பாடி பார்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அந்த A4 ஷீட் எடுத்து 1/2 இன்ச்சு பிவிசி பைப்பில் ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஸ்கேல் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ கட் பண்ண கேப்பில் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. கம் அப்ளை பண்ணிட்டு அதை ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக ரோல் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு கம்ப்ளீட் சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும். இப்போ அந்த பைப்பை வெளியே எடுத்துக்கலாம். ஃப்ரீயாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏன் இங்கே சிலிண்டர் ஷேப் யூஸ் பண்ணுறோன்னா அப்போ தான் அந்த வெயிட்லாம் ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகி கீழே வரும். இல்லைன்னா இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஸ்கொயர் ஷேப் எடுத்தோன்னா அந்த கார்னர்ஸ் இருக்கிறதுனால வெயிட்லாம் கார்னர்ஸ்க்கு போயிடும். கார்னர்ஸ் ஹெவியாக இருக்கும். இப்போ டாப்லேருந்து 1 சென்டிமீட்டர் கேப்பில் ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். இப்போ அந்த சர்க்கிள் போட்டதுக்கப்புறம் அந்த சர்க்கிளில் 8 கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி ஒரு கட்டு, அப்புறம் அதை சைடில் திருப்பி வச்சு இங்கே ஒரு கட்டு. அப்புறம் இந்த சைடில் இருக்க பார்ட் 2ஆக கட் ஆகிற மாதிரி சென்டரில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சென்டர் பார்ட்டில் ஒரு கட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணது 2 கார்னரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம போன வாட்டி ஃபோல்ட் பண்ணி இந்த சைடில் இப்போ கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அந்த ஹெட் பார்ட்டையும் டாப் பார்ட்டையும் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த டாப் பார்ட்டில் பெட்டல்ஸ் மாதிரி இருக்கிறதுல ரொம்ப அதிகமாக இல்லாமல் கொஞ்சோண்டு கம் வச்சுக்கோங்க. ஏன் கம்மியாக வைக்க சொல்கிறேன்னா கம் நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா வெயிட் நிறைய ஆகிடும். அதனால ஹைட்டில் பறக்காது. இப்போ வச்சதுக்கப்புறம் அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எல்லா பெட்டல்ஸையும் நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ மேலே அந்த கோன் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறத சென்டராக பார்த்து வச்சுக்கலாம். இப்போ சென்டராக பார்த்து அந்த கோன் ஷேப்பில் இருக்கிற பார்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ராக்கெட்டில். இப்போ நம்ம ராக்கெட்டில் பாதி வேலை முடிச்சிட்டோம், இன்னும் பாதி தான் இருக்குது. இப்போ ஃபின்ஸ் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாட்டம் பார்ட்டை 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் 2 பக்கம் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு அந்த 2 பக்கமும் சென்டரில் வர மாதிரி இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பார்க்க ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஃபின்ஸில் ஃபோல்ட் பண்ண இடத்துல கம் அப்ளை பண்ணி பாடி பார்ட்டோடு அட்டாச் பண்ணுறோம்.
இப்போ நம்ம சேட்டலைட்டை பாடி பார்ட்டோட அட்டாச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த பேப்பர் டேப் எடுத்து வெளிப்பக்கமாக அந்த ராக்கெட்டோட டாப் சைடில் கேப் இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேப்பே இருக்கக்கூடாது, இல்லைன்னா அந்த சேட்டலைட் வந்து அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகும். கேப் இல்லாமல் ஒட்டினதுக்கப்புறம் பேப்பர் கிளிப் எடுத்து கீழே இருக்க ஃபின்ஸுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி 4 சைடு ஒட்டிக்கலாம். கண்டிப்பாக அது ஃபின்ஸுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். இப்போ மீதி 2 பின்னையும் நான் ஒட்டிடுறேன். ஒட்டினதுக்கப்புறம் நமக்கு ராக்கெட் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ அந்த பின்ஸ் எல்லாம் தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ராக்கெட் ரெடி ஆகிடும். இப்போ கீழே ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதுனால அதை நம்ம சர்க்கிள் ஷேப்பாக மாற்றுறதுக்கு அந்த பைப்பை அந்த ராக்கெட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது சர்க்கிள் ஷேப்பில் மாறிடும். இப்போ நம்ம ராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ராக்கெட்டுக்கான லான்ச்சிங் பேட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அந்த எல் பைப் எடுத்துக்கிட்டு 2 சைட்லேயும் 2 பைப்பை இன்சர்ட் பண்ணிக்கணும். ஒரு சைடில் இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன், இன்னொரு சைடில் இன்சர்ட் பண்ணுறேன். நான் 2 சைட்லேயும் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அந்த பாட்டில் கேப்பை ரிமூவ் பண்ணிக்கலாம், ஏன்னா அது நமக்கு தேவைப்படாது. இப்போ இந்த பாட்டிலும் பைப்பும் லூஸாக இருக்கும், அதனால் இப்போ பைப்போட எட்ஜில் பேப்பர் டேப் சுற்றிக்கோங்க. அப்போ தான் டைட்டாக ஃபிக்ஸ் ஆகும். இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. மேலேயும் பேப்பர் டேப் வச்சு சீல் பண்ணிக்கலாம். மேலேயும் பேப்பர் டேப் வச்சு சீல் பண்ணிக்கோங்க. சீல் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட லான்ச்சிங் பேட் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம லான்ச்சிங் பேட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ராக்கெட்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம ராக்கெட்டும் லான்ச்சிங் பேடும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ராக்கெட் ரெடி. இதான் நம்ம ராக்கெட். இப்போ நம்ம ராக்கெட்டை நீங்கள் வீட்டில் வச்சு லான்ச் பண்ணாதீங்க, ஏன்னா அது ரொம்ப ஹைட்டாக போகும். நாங்களும் பக்கத்தில் இருக்க ஒரு ரோட்டுக்கு தான் போய் லான்ச் பண்ணுறோம். பாருங்கள், லான்ச் பண்ணிவிட்டு எவ்வளோ ஹைட்டாக போகுதுன்ட்டு பாருங்கள். திருப்பி லான்ச் பண்ணுறேன். இந்த வாட்டி அதோட ஹைட்டாகவே போயிருக்கு. மூணாவது தடவை ட்ரை பண்ணோம், அப்பயும் நல்லா தான் போச்சு. இப்போ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் லான்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த பாட்டில் வந்து நசுங்கிடும், அதனால் திருப்பியும் நீங்கள் ஊதிட்டு ட்ரை பண்ணுங்கள்.